வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wound ஹீலிங் தட் கோஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதாவது நம்ம உடம்புல காயம் பட்டுறது, அது சரியாக வரதுக்கு ஒரு 4, 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நடக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் சேதமடைஞ்ச திசுக்களை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம பாடி என்ன பண்ணணும்னா, ஒரு 4 ஓவர்லேப்பிங் ஸ்டேஜில் செய்யக்கூடிய ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து wound ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 4 மெயின் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேமோஸ்டேசிஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டத்தை நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம், அதாவது ஸ்வெல்லிங் ஆகிடுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேஷன். ப்ராலிஃபரேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெச்சுரேஷன், அப்படின்னா ரீமாடலிங் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் 4 ஸ்டேஜஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேமோஸ்டேசிஸ். இந்த ஹேமோஸ்டேசிஸில் என்ன அப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இமிடியேட், அதாவது வித்தின் மினிட்டுக்குள்ளே இது ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி பிளேட்லெட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகி ரத்தம் வந்து உறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமாக வந்து இந்த ஸ்கேப் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்கேப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காயம்பட்ட இடத்துல வந்து அது அப்படியே காஞ்சி ஒரு சொரசொரப்பாக கரடு முரடு ஆயிரும் இல்லையா, அதுக்கு மேலே உள்ள ஒரு ஓடு தான் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டிக்காக இருக்கக்கூடிய ஓடை தான் நம்ம வந்து ஸ்கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம இந்த ஹேமோஸ்டேசிஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன். இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 1 to 3 days, ஒரு நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே இது நடக்கும். இந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வெசல்ஸ் வந்து விரிய ஆரம்பிக்கும், பெருசாக ஆரம்பிக்கும். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து காயத்தை வந்து க்ளீனப் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டைமில் தான் வந்து ஸ்வெல்லிங், அந்த வீக்கம் ஆகிறது, ரெட்னஸ், அதை சிகப்பாகிறது, ரொம்ப ஹீட்டாக அதை சூடாக ஃபீல் பண்ணுறது, அதே மாதிரி பெயின் வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜில் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணாவதாக வந்து ப்ராலிஃபரேஷன், அப்படின்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 3 to 10 days. இந்த டைமில் பார்த்திங்கன்னா புதுசாக டிஷ்யூக்கள் வந்து க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்டு வந்து கொலாஜனை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் போது பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் வந்து இப்போ தான் உருவாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த காயத்தில் வந்து இந்த தோல் செல்களில் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நடக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலாக மெச்சுரேஷன் ஸ்டேஜ். இதை வந்து ரீமாடலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து பல மாத கணக்கு வந்து ஆகும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலாஜன் வந்து மறுசீரமைக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து ஸ்கார்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது, அதாவது தழும்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் உருவாகிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உண்டு அந்த காயம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி சரியாகி திரும்ப பழைய நிலைமைக்கே வந்து நம்ம ஸ்கின் வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து இதில் நடக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது இந்த சம்மரைஸாக சொல்லணும்னா ஒரு 4 ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டேசிஸ். அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனில் வந்து நம்ம வந்து காயத்தை வந்து க்ளீனப் பண்ணுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேஷனில் வந்து புது செல்கள் திசுக்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மெச்சுரேஷன் ஸ்டேஜில் வந்து அது ரீமாடல் ஆகி வந்து நம்ம அந்த செல்லில் வந்து ஸ்ட்ராங் ஆகி பழைய நிலைமைக்கு ஆகிடுது. ஸோ இதுதான் இந்த 4 விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸில், எஸ்பெஷலி உண்டு ஹீலிங் ப்ராசஸில் முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.